எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, நான் ராஜபாளையத்துலேருந்து வந்திருக்கிறேன். ரொம்ப தூரம், உங்கள் ஊருக்கும் எங்கள் ஊருக்கும் ரொம்ப தூரம். இவ்வளவு தூரம் நம்ம வந்திருக்கிறோமே, நம்மளை யாராவது வரவேற்பாங்களா, நம்ம பேச்சையெல்லாம் உட்காந்து பொறுமையாக கேட்பாங்களா அப்படின்னு நினச்சா, வந்து உட்கார்ந்த உடனே இயற்கையே தன்னுடைய மலை பூக்களை தூவி என்னை வரவேற்று மகிழ்ந்தது என்றால், நீங்கள் அதை விட அதிகமாக வரவேற்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் திரும்பி யாரும் எந்திரிச்சு போயிடக்கூடாது. உங்களுக்காக தான் இவ்வளோ வார்த்தையும் இந்த நிகழ்ச்சியை தொடங்குறேன். ரொம்ப முக்கியமாக ஒருத்தருக்கு நம்ம பாராட்டு தெரிவிக்கணும் அப்படின்னா, பப்பாசி முருகன் அண்ணா அவர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்களை கைதட்டலாம் தரணும். ஏன்னா எப்பயுமே அவர் புத்தக திருவிழா தொடங்குற முதல் நாள் சிகப்பு கலரில் இருப்பார், ஒரு 4வது நாள் மாநிறமாக இருப்பார், திருவிழா முடியும் போது கருப்பாக இருப்பார். அந்த அளவுக்கு ஓடி ஆடி அலைஞ்சி அந்த பப்பாசி அப்படிங்கிற அமைப்புக்கு ஒரு சிறப்பு பெயர் தேடி தந்திருக்கிற, எல்லார் இதயத்திலும் பப்பாசி என்கின்ற பெயரை பச்சை குத்துகிற அளவுக்கு அழுத்தமாக தமிழ்நாட்டில் பதிவு செய்திருக்கிற அன்பு சகோதரர் முருகன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு பெரிய பாராட்டுக்களை கைதட்டல்களாக தெரிவித்து, நாகப்பட்டினம் பாரம்பரியத்துக்கும் பண்பாட்டுக்கும் அடையாளமான ஒரு ஊர். ஆனால் புத்தக திருவிழாவில் தன்னுடைய முதல் அடியை இன்றைக்கு துவங்கி வைக்கிறது. சென்னை மாதிரியான பெருநகரங்கள் எல்லாம் 42, 43வது புத்தக திருவிழாவை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. 40 வருஷத்துக்கு மேலே நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் நம்முடைய நாகை மாவட்டம் இன்றைக்கு தான் தன்னுடைய முதல் அடியை எடுத்து வைக்கிறது. ஆனால் முதல் அடியையே ஒரு அழுத்தமான அடியாக எடுத்து வைக்கிறது. இது அறிவின் விளைச்சலாக, அறிவின் புதையலாக அடுத்த தலைமுறைக்கு நிச்சயமாக நீங்கள் கொண்டு செல்வீர்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இவ்வளவு நேரம் கலை நிகழ்ச்சிகளை இந்த மேடையிலே அரங்கேற்றிய அந்த மாணவ கண்மணிகளுக்கு ஒரு பெரிய கைதட்டல்களை பாராட்டுகளாக தெரிவித்து, ஏன்னா கண்டிப்பா குறுகிய காலத்துல தான் அவங்க சொல்லியிருப்பாங்க, அந்த கொஞ்ச காலத்துக்குள்ள இவ்வளவு சிறப்பா மேடையிலே தங்களை வெளிக்காட்ட முடியும் என்று நிரூபித்த அந்த குழந்தைகளுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்து, ஒரு குழந்தை தன் முதல் அடியை எடுத்து வைக்கும் போது பார்த்து மகிழுகிற அன்னையை போல முதல் அடியை நீங்கள் எடுத்து வைக்கிற இந்த புத்தக திருவிழா இன்னும் மிகப்பெரிய வெற்றிகளை ஒவ்வொரு ஆண்டும் பெற்றுத்தர வேண்டும் என்று இறையருளை வேண்டி, புத்தகம் எதுக்கு சார்? சும்மா புத்தக திருவிழான்னு ஒன்று வச்சுட்டு இந்த புத்தகத்தை வாங்கி என்ன செய்ய போகிறோம்? வருஷம் வருஷம் எல்லா ஊர்லேயும் தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க, கொண்டு போய் பீரோலில் வச்சிடுறாங்க, மறுபடியும் அடுத்த வருஷம் வருது, மறுபடியும் வாங்கிட்டு போய் அலமாரியில் வச்சு என்கிட்ட இத்தனை புக்கு இருக்குன்னு காமிக்கிறதுக்கா? புத்தகம் எதுக்கு சொல்லுங்க? புத்தகம் எதுக்கு? புத்தகம் எதுக்கு தெரியுமா? நீங்கள் தனியாக இருக்கும்போது, இல்லை தனிமையில் இருக்கிறோம் என்று உணரும் போது, உங்களுக்கு ஒரு உற்ற நண்பன் கூடவே இருக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி செல்லுங்க. ஏன்னா எந்த நண்பனும் கடைசி வரைக்கும் கூடவே இருக்க மாட்டாங்க, எந்த உறவும் கூடவே வராது. ஆனால் புத்தகம் என்கின்ற உறவு, புத்தகம் என்கின்ற நட்பு எப்போதும் உங்கள் கூடவே இருக்கும். அதற்காக புத்தகத்தை வாங்குங்க. புத்தகத்துக்கு அவ்வளோ பெரிய ஆற்றல் இருக்கிறது. உங்க வீட்டில் 30 புத்தகம் இருக்குன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? 30 அறிஞர்கள் உங்கள் வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். உங்க வீட்டில் 40 புத்தகங்கள் இருக்கிறது என்றால் உங்களுக்கு உண்மையான துரோகம் செய்யாத 40 நண்பர்கள் உங்க கூடவே இருக்கிறார்கள் என்று அர்த்தம். உங்க வீட்டில் 50 புத்தகங்கள் இருக்கிறது என்றால் உங்க வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய வழிகாட்டிகள் 50 பேர் உங்க வீட்டில் குடியிருக்கிறார்கள் என்று அர்த்தம். இப்ப புத்தகம் அந்த அளவுக்கு நமக்கு துணை செய்யும். சாமிநாத சர்மா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் தான் பயணம் செய்த இடங்களை எல்லாம் அதனுடைய அரசியலோடு அக்கறையோடு பதிவு செய்த ஒரு எழுத்தாளர். அவருக்கு குழந்தைங்க கிடையாது, 80 புத்தகங்கள் போட்டிருக்கிறார். அவர் மனைவி கிட்ட அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தங்க கேட்குறாங்க, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க அப்படின்னு. அந்த அம்மா படக்குன்னு யோசிக்காம சொன்னாங்க, எங்களுக்கு 80 குழந்தைகள் என்று சொன்னார்கள். இப்ப புத்தகம் எவ்வளவு பெரிய இடத்தை பிடித்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாசிப்பு என்ன தரும்? புத்தகம் வாங்கியாச்சு, அதை உட்காந்து வாசிக்கிறதுனால என்ன கிடைக்கும்? உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும்னா என்னங்க செய்யணும்? உடல் பயிற்சி செய்யணும் இல்லையா? மூச்சு நல்லா இருக்கணும்னா மூச்சு பயிற்சி செய்யறோம் இல்லையா? இந்த மனசு நல்லா இருக்கணும்னா என்ன சார் பயிற்சி இருக்கு? மனசு நன்றாக இருப்பதற்கு இங்கே வாருங்கள் நாங்கள் பயிற்சி தருகிறோம்னு எங்கேயாவது வச்சிருக்காங்களா? இல்லை இல்லை. மனசு ஆரோக்கியமாக இருப்பதற்கு, மனசு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு, மனசு நிம்மதியாக இருப்பதற்கு உரிய பயிற்சி தான் வாசிப்பு பயிற்சி. அதை நமக்கு தருவது புத்தகம். அப்போ புத்தகம் எவ்வளவு பெரிய ஆற்றலை தனக்குள் அடக்கியது நீங்க யோசிச்சு பாருங்க. இங்க ஒரு ராட்டினம் இருந்தது இல்லையா? எல்லா குழந்தைகளும் அப்படியே ஜாலியா அந்த ராட்டினத்துல ஏறி விளையாண்டாங்க. குழந்தைகளை சாக்கு வச்சு நிறைய அம்மா அப்பாலாம் ஏறி உட்காந்து விளையாண்டாங்க. எல்லாம் ஒரு பழைய நினைவு தானே. ஒரு காலத்துல நம்மளாம் அப்படித்தான் அந்த கொடராட்டுன்னு இருக்கும். அப்ப எல்லாம் ஒருத்தர் கையை வச்சு சுத்திக்கிட்டே ஓடி ஓடி வருவார். அப்ப காசு இல்லாத பிள்ளைங்க கூடவே சேர்ந்து சுத்தும். அண்ணாச்சு நான் 4 தடவை சுத்தினா என்னை ஒரு தடவை உட்கார வைப்பீங்களா அப்படின்னு சுத்தும்.
இன்னைக்கு எல்லாமே இயந்திரம் ஆயிடுச்சு. அந்த ராட்டினத்துல ஏறி உட்கார்ந்த உடனே அது மேல போகுது, கீழே கொண்டு வருது, வயிற்றுக்குள்ள ஒரு திடீர்னு ஒரு பரவசத்தை ஏற்படுத்துது இல்லையா? ஒரு 10 நிமிட பரவசத்தை இந்த ராட்டினம் தரும். படிக்கும் போதெல்லாம் பரவசத்தை புத்தகம் தரும். புத்தகத்திற்கு அப்படி ஒரு ஆற்றல் இருக்கிறது. நீங்க இனிமே உங்க உறவுக்காரங்களுக்கோ, நண்பர்களுக்கோ, குழந்தைகளுக்கோ ஒரு நல்ல விசேஷங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா பொக்கே கொடுக்காதீங்க, வேற எந்த பொருளையும் கொடுக்காதீர்கள். தயவு செய்து புத்தகத்தை பரிசாக கொடுங்க. அதுதான் நம்ம அடுத்த தலைமுறையுடைய மனசிலே ஒரு நல்ல மாற்றத்தை நம்மளால விதைக்க முடியும். ஏன்னா நீங்க வாங்கி கொடுக்கிற எல்லா பொருட்களுக்கும் எக்ஸ்பைரி டேட் உண்டு தானங்க. நீங்க எந்த பொருள் வாங்கி கொடுங்க, அது ஒரு நாள் அழிஞ்சிரும், இல்லைன்னா ஓடாம போயிடும், நல்லா ரிப்பேரா போயிடும். ஆனால் எக்ஸ்பைரி டேட்டே இல்லாத ஒரே பரிசு புத்தக பரிசு மட்டும்தான். இதுக்கு எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி தாங்க வள்ளுவர் எழுதினாரு. 2000 வருஷம் ஆச்சு. எக்ஸ்பைரி ஆயிருக்கா? ஒரு குறள் எக்ஸ்பைரி ஆயிருக்கா? நான் ஒரு வார்த்தை மட்டும் சொல்றேன் குறள்ல, இன்னைக்கும் அது நம்ம வாழ்க்கைக்கு பொருந்துதான் யோசிச்சு பாருங்க. அழக்கொண்ட எல்லாம் அழப்போம், இப்படி ஒரு குறள் இருக்கு. என்ன அர்த்தம்? நீ ஒருத்தனை அழ வச்சு ஒரு பொருளை சம்பாதிச்சன்னு வை, அதே பொருள் உன்னை அழ வைத்து உன்னை விட்டு போய்விடும். இது இந்த காலத்துல இருக்குதா இல்லையா? நியாயமா சம்பாதிச்சதுதான் தங்கும், அநியாயமா சம்பாதிச்சது நம்மை விட்டு போய்விடும் என்றது மானுட குலத்தின் அழிக்க முடியாத உண்மை. இதை 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். நாம ஏன் இன்னும் திருந்தல? அதை நம்ம படிக்கல, அதனால திருந்தல. அப்ப 2000 வருடங்களாக எவ்வளவு பெரிய மானுட தத்துவத்தை வள்ளுவத்துக்குள் ஒரு மனிதர் வைத்திருக்கிறார். அதனால நீங்க காசு கொடுத்து வாங்குகிற ஒரு மிகச்சிறந்த பொருள் என்றால் அது புத்தகமாகத்தான் இருக்க வேண்டும். அதை யார்ட்டையும் ஓசியில வாங்காதீங்க தயவு செஞ்சு. நீங்க ஏதோ புத்தகம் எழுதிருக்கீங்களாமே, எங்க கொடுங்க அப்படின்னு. கவிதாசன் ஐயாட்டால நிறைய பேர் ஓசியில தான் வாங்கிட்டு போறாங்க. அவர் சந்தோஷமா கொடுக்குறாரு, எப்படியோ படிச்சா சரி கொண்டு போங்க அப்படின்னு. புத்தகங்களை தயவு செய்து காசு கொடுத்து வாங்குங்கள். எந்த ஒரு உழைப்பாளிட்டையாவது உழைப்பை நம்ம காசு இல்லாம வாங்குவோமா? ஒரு பானை செய்யறவர் இருக்கிறார், அவர்கிட்ட போய் அண்ணாச்சி 50 பானை வச்சிருக்கீங்களா, ஒண்ணு கொடுங்களேன் யூஸ் பண்ணிக்கிறேன் கேட்போமா? ஒரு நகை கடைக்காரர்கிட்ட போய் கேட்போமா, ஏன் இவ்வளவு நகை வச்சிருக்க, ஒரு சின்ன செயின் கொடுத்தா குறைஞ்சா போயிருவ கேட்கிறோமா? இல்லை இல்லையா? தன்னையே உருக்கி அதை எழுத்துக்களாக மாற்றி அதை உணர்வை பதிய வைத்துக்கிற ஒரு எழுத்தாளன்ட்ட மட்டும் எவ்வளவு ஈஸியா ஓசியில கேட்கிறோம். அதனால புத்தகம் வாங்குங்க, அதை உங்க காசு கொடுத்து வாங்குங்க, வாங்கி படிங்க. படித்த விஷயங்களை நண்பர்களுக்கு பகிருங்கள். ஒரு 200 ரூபா கொடுத்து பார்க்கிற படத்தை எப்படி சொல்றோம்? படம் சூப்பரா இருக்கு, பாட்டு சூப்பரா இருக்கு, பாப்கார்ன் சூப்பரா இருக்கு சொல்றோம்ல. அந்த தயாரிப்பாளர் என்ன நம்மளை சேர்த்து தயாரிப்பாளரா போட்டிருக்காரா? இல்ல நம்ம இப்படி சொல்றதுனால அவர் எதுவும் பங்கு தர போறாரா? நிச்சயமா இல்லை. ஆனால் யாரோ எடுத்த ஒரு படத்துக்கு நாம விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தமிழ் மண்ணின் அடையாளத்தை பதிய வைக்கிற எழுத்துக்களை நாம் ஏன் பகிர மறுக்கிறோம்? அதனால இன்னையிலிருந்து ஒரு முடிவாக எடுத்துக்கொள்ளுங்கள். வாங்குறோம், படிக்கிறோம், மற்றவர்களுக்கு அதை பகிர்கிறோம். நல்ல விஷயங்களை டைப் பண்ணி வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. நல்ல விஷயங்களே இன்னைக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறோம். ஏதோ ஒரு படத்தை போட்டு இதை 2 நிமிஷத்துக்குள்ள நீ ஷேர் பண்ணலன்னு நீ தமிழனே இல்லை அப்படின்னு போடுறாங்க. இன்னொருத்தர் போடுறாரு, இதை நீ 1 நிமிஷத்துக்குள்ள ஷேர் பண்ணலன்னு நீ இந்தியனே இல்லை. இன்னொருத்தர் போடுறாரு, இதை பார்த்த உடனே 18 பேருக்கு பகிரலன்னா நீ மனுஷனே இல்லை. என்னையா வாட்ஸ்அப்ல பகிரலன்னா நம்ம மனுஷனே இல்லையா? எதையோ தேவையில்லாத விஷயங்களை பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நல்ல புத்தகங்களை, புத்தகங்களில் சொல்லப்படுகிற நல்ல கருத்துக்களை மற்றவர்களுக்கு பகிர்கிறவர்களாக நீங்க முதல்ல இருங்க. அதனால புத்தகம் எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை நீங்க ஒவ்வொரு புத்தகம் படிக்கும் போதும் உங்களால அறிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு எனக்கு என்ன தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லது நான் எடுத்திருக்கிறேன் அப்படின்னா, பெயரில் என்ன இருக்கிறது அப்படின்னு ஒரு தலைப்பு. சரி, புது தலைப்பு. புதுசா நீங்க புத்தக திருவிழா தொடங்குறீங்க. நம்மளும் பழசையே பேசி ஆட்டினமாவே ஆட்டாம, அரைச்சமாவே அரைக்காம ஒரு புது தலைப்பு கொடுப்பேன்னு உங்க மேல உள்ள நம்பிக்கையில இந்த தலைப்பை கொடுத்திருக்கிறேன். பெயரில் என்ன இருக்கிறது? பெயர்ல என்ன மாதிரி இருக்குதாங்க? இப்ப டக்குன்னு ஒருத்தட்ட கேட்கும், நீங்க யாருமா அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? நான் மனுஷி அப்படின்னா சொல்லுவாங்க. நான் ஒரு பேச்சாளர் அப்படின்னா சொல்லுவாங்க. நான் என் வீட்டுக்காரருக்கு மனைவி அப்படின்னா சொல்லுவாங்க. நீங்க யாருன்னு கேட்டவுடனே நீங்க டக்குன்னு என்ன சொல்வீங்க? உங்க பெயரைத்தான் சொல்வீர்கள். உங்க பெயர் என்பது வெறும் பெயர் இல்லை, அதுதான் உங்கள் அடையாளம். நீங்க யாராக உணர்கிறீர்களோ அது உங்கள் பெயராகத்தான் இருக்கிறது. இந்த பெயர் எப்ப நம்ம கிட்ட வந்துச்சு? பிறந்த உடனே வந்துருச்சு. பிறந்த உடனே நமக்கு வந்த முதல் சொத்து நம்முடைய பெயர் மட்டும்தான். இது எப்ப போகும் தெரியுமா? நம்ம இறந்த உடனே நம்மை விட்டு போகிற முதல் பொருள் நம்முடைய பெயர் தான். அதைத்தான் முதல் தூக்குவாங்க. பேருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு. ஒரு கோழி குஞ்சு உங்க அம்மாட்ட கேட்டுச்சான், மாமா அந்த மனுஷங்களுக்குலாம் எவ்வளவு அழகழகா பேர் வச்சிருக்காங்கம்மா,
சிவா, சுரேஷ், கார்த்திக், சுப்புலட்சுமி, ரேவதி இப்படிலாம் பேர் வச்சிருக்காங்களம்மா அழகழகா. நம்மளுக்கு ஏம்மா பொத்தாம் பொதுவா கோழின்னு வச்சுட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்கு. அதுக்கு அம்மா கோழி சொல்லியிருக்கு, நீ ஒன்றும் வருத்தப்படாதடா கண்ணா, இவங்களுக்கெல்லாம் உயிரோடு இருக்கும்போது தான் வேற வேற பேர், போய் சேர்ந்துட்டாங்கன்னா ஒரே பேர் தான், பொணம்னு பேர். ஆனால் நம்மளுக்கு உயிரோடு இருக்கும்போது தான் ஒரே பேர். ஆனால் நம்ம இறந்ததுக்கு அப்புறம் எத்தனை பேர் தெரியுமா? சிக்கன் 65, சிக்கன் டிக்கா, சிக்கன் தந்தூரியன், சிக்கன் லாலிபாப், எவ்வளவு பேர் நமக்கு. மனிதர்களுக்கும் நமக்கும் அதுதான் வித்தியாசம். இறந்த பிறகு அவர்கள் காணாமல் போகிறார்கள், இறந்த பிறகுதான் நாம மக்கள் மத்தியில் வாழ ஆரம்பிக்கிறோம் என்று ஒரு கோழி தன்னுடைய குட்டி கோழியிடம் சொன்னதாம். இப்ப பேர் என்பது எவ்வளவு பெரிய அடையாளமாக இருக்கிறது. நம்ம இறந்த உடனே நம்மளை விட்டு போற முதல் பொருள் எது அப்படின்னா நம்முடைய பெயராகத்தான் இருக்கிறது. அதனாலதான் திருமூலர் ரொம்ப அழகா சொன்னார், ஊரெல்லாம் கூடி ஒலிக்க ஓலமிட்டு பெயரினை நீக்கி. முதல் என்ன செய்வாங்களாம், நம்மகிட்ட இருக்கிற பெயரினை நீக்கி பிணமென்று பெயரிட்டு புது பெயர் சூட்டுவாங்களாம். நமக்கு என்ன பேரு? பிணமென்று பெயரிட்டு. நீரில மூழ்கி சூறையின் காட்டுல போய் சுட்டு நீரில் மூழ்கி நினைவொழிவாரே, அப்படியே மறந்து போயிருவாங்க. அவ்வளவுதான் மனித வாழ்க்கை, இவ்வளவுதான். அது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, எங்க சித்தப்பா தான், எங்க பெரியப்பா தான் எங்க குடும்பத்துக்கு, அவர் என்ன சொன்னாலும் நாங்க கேட்போம், அவர் வழிதான் அப்படின்னே இருப்பாங்க. திடீர்னு பெரியப்பா இறந்து போயிட்டாருப்பா வாப்பா அப்படின்ன உடனே வந்து 5வது நிமிஷம் கேட்பான், எப்ப எடுப்பீங்க இதை? எதை? டே இது உங்க பெரியப்பாடா, அதெல்லாம் இருக்கட்டும், இதை எப்ப எடுப்பீங்க? எனக்கு ஆபீஸ்க்கு வேலை இருக்குது, எத்தனை நாள் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறது கேட்கிறான்ல. நேற்று வரைக்கும் எங்க பெரியப்பா, எங்க சித்தப்பா, எங்க அப்பான்னு சொன்ன அதே உதடு இறந்து போனோன்னு என்ன சொல்லுது? இதை எப்ப எடுப்பீங்க? ஏதோ கல்யாண வீட்டுல எச்சியலை எப்ப எடுப்போங்கிற அளவுக்கு மனித வாழ்க்கை மாறி போகிறது என்றால் அதற்கு என்ன காரணம்? பெயர் நம்மை விட்டு நீங்கி போய்விட்டது என்று அர்த்தம். பேர் இருக்கிற வரைக்கும் தான் இந்த மனித உடலுக்கு, இந்த மனித உயிருக்கு ஒரு மரியாதை இருக்கும். என்றைக்கு பேர் நம்மை விட்டு போகிறதோ அன்றைக்கு நமக்குள்ள மரியாதையும் போய்விடும். அதனால பேர் என்பது ரொம்ப முக்கியம். என் கூட 4ஆம் கிளாஸ்ல ஒருத்தன் படிச்சாங்க, அவனுக்கு வெள்ளியன்னு பேர். இப்படி ஒரு பேர் எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? நானே அதுக்கப்புறம் கேள்விப்படவே இல்லை. 4ஆம் கிளாஸ்ல படிச்ச அந்த பேர் எனக்கு எவ்வளவு ஞாபகத்துல இருக்கு பாருங்க. வெள்ளியன்னு அவனுக்கு பேர். அவன்கிட்ட கேட்டோம், என்னடா உனக்கு வெள்ளியன்னு பேர் வச்சிருக்காங்க, வித்தியாசமா இருக்கு. அதுக்கு அவன் சொன்னான், நான் வந்து வெள்ளிக்கிழமை பிறந்தேனா அதனால எனக்கு வெள்ளியன்னு பேர் வச்சுட்டாங்க அப்படின்னா. நாங்க சொன்னோம், நல்ல வேளை நீ சனிக்கிழமை பிறக்காம விட்ட, சனிக்கிழமை பிறந்திருந்தா உனக்கு எப்படி பேர் வந்திருக்கும் பாருங்க. அதனால சில பேர்கள் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும், சில பேர்கள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு குட்டி பையன்கிட்ட கேட்டேன், தம்பி உன் பேர் என்னடான்னு. சொல்ல மாட்டேன் அப்படின்னா. டேய் உன் சாக்லேட் வாங்கி தரேன் சொல்லுடா அப்படின்னு. சொல்ல மாட்டேன். பிஸ்கட் வாங்கி தரேன் சொல்லுடா. சொல்ல மாட்டேன். அவங்க அம்மாவை கூப்பிட்டு, எங்க பார்த்தா ஸ்கூலுக்கு போற வயசுல இருக்கான், பேரை கேட்டா சொல்ல மாட்டேங்கிற, என்ன புள்ள பழத்தை வச்சிருக்கீங்க அப்படின்னு. அவங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, அவன் பேரை தாங்க சொல்றான். சொல்ல மாட்டேன்னு ஒரு பேராமா? இல்ல இல்ல, அவன் பேர் சொடல மாட்டேன், அதைத்தான் மழலை மொழியில சொல்ல மாட்டேன்னு சொல்றான், உங்களுக்கு புரிஞ்சுக்கிட தெரியல அப்படின்னாங்க. இப்ப பெயர்கள் எவ்வளவு ஆச்சரியத்தையும் ஒரு அதிசயத்தையும் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. பெயருங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. பெயர் என்பதுதான் நம்ம வாழ்க்கையின் அடையாளம். சிங்கப்பூர்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இருக்கிறாங்க, அவங்க 2 வரியில ஒரு கவிதை எழுதியிருந்தாங்க ஃபேஸ்புக்கில். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் என் பெயர் ரமேஷ். அவ்வளவுதான் கவிதை. அவர் பேர் ரமேஷ். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் என் பெயர் ரமேஷ். நான் உடனே போட்டேன் சபாஸ் அப்படின்னு கமெண்ட். இதான் நாங்க பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில தான் அந்த பேர். அதுக்கப்புறம் முன்னாடியும் நமக்கு பேர் இல்லை, பின்னாடியும் நமக்கு பேர் இல்லை. பெயர் என்பது நம்முடைய அடையாளம், பெயர் என்பது நம்முடைய உயிர். ஏன் நாகப்பட்டினம் தானே உங்க ஊரு, உங்க ஊரோட பேரு. நாகப்பட்டினம் வெறும் பேராங்க? சொல்லுங்க, நாகப்பட்டினத்துல பிறந்தவங்க சொல்லுங்க, நாகப்பட்டினம் என்பது வெறும் பெயர் மட்டும்தானா? இயற்கையின் பேரழிவை நெஞ்சில் தாங்கி மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய தன்னம்பிக்கையின் அடையாளம் தானங்க நாகப்பட்டினம் என்கின்ற பெயர். அந்த பெயருக்குள்ள எவ்வளவு பெரிய அழுத்தமான வழி இருக்கிறது. மரணத்தை தாண்டி வந்த ஒரு உயிர்த்துவம் இந்த வார்த்தைக்குள்ள இருக்கிறதா இல்லையா? நாகப்பட்டினம் என்பது வெறும் பேரா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு அடையாளம் இருக்கிறது சார். தரங்கம்பாடின்னு ஒரு ஊர் இருக்கு இல்லையா, அது எவ்வளவு பெரிய தமிழுக்கு ஒரு அரங்கம் பாடி தந்த ஊர் என்றால் அது தரங்கம்பாடி தான். ஏன்னா முத இந்திய மொழிகளிலேயே அச்சு பொறிக்கு வந்த முதல் மொழி நம்முடைய தமிழ் மொழி தான். அதை அச்சில் ஏற்றிய முதல் ஊர் உங்க நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய தரங்கம்பாடி தான். எவ்வளவு பெரிய சாதனையை இந்த மண் தொடங்கி வைத்திருக்கிறது. இந்த தரங்கம்பாடியில சீகன் பால்குன்னு ஒரு ஜெர்மானிய அறிஞர் ரொம்ப நாள் தங்கி இருந்து தமிழ் மொழியினுடைய பக்தி நூல்களை எல்லாம் ஆய்வு செஞ்சிருக்கிறார். ஆய்வு செஞ்சு அவருடைய பணியை சிறப்பா செஞ்சுட்டு இந்த நாட்டை விட்டு கிளம்பி போறார். போகும்போது அவருடைய பணியை சேவையை பாராட்டி
லண்டன்ல இருக்கக்கூடிய அப்ப ஆட்சி செஞ்ச ஜார்ஜ் மன்னன் அவருக்கு ஒரு விழா ஏற்பாடு செய்யறார் லண்டன்ல வச்சு. இவர் அந்த விழாவுக்கு போயிருக்கிறார். மேடையில் அவர் உட்கார வச்சிருக்கிறாங்க. அந்த விழாவில் பாராட்டு வழங்குறவர் சொல்றார், சீகன் பால்கு அவர்களே, உங்களுக்கு நாங்கள் பாராட்டு விழா ஏற்பாடு செய்திருக்கிறோம். நாங்கள் ஆங்கிலேயர்கள், ஆனால் இந்த பாராட்டு பத்திரத்தை நாங்கள் லத்தீன் மொழியில் எழுதியிருக்கிறோம். ஏனென்றால் லத்தீன் மொழி என்பது எங்களுடைய தேவ மொழி, அதனால அந்த மொழியில உங்களுக்கு எழுதியிருக்கிறோம்னு பரிசை கொடுக்குறாங்க. அந்த பாராட்டை வாங்கி வச்சுட்டு அவர் ஏற்புரை பேச வரணும் இல்லையா, அவர் இப்படி தொடங்குறார், உங்களுக்கு முன்னால் பேச வந்திருக்கிற சீகன் பால்குவாகிய நான் ஜெர்மானியன், என்னுடைய தாய்மொழி ஜெர்மனி. பாராட்டு விழா நடத்துகிற நீங்கள் ஆங்கிலேயர்கள், உங்களுடைய தாய்மொழி ஆங்கிலம். பாராட்டு பத்திரத்தை நீங்கள் லத்தீன் மொழியில் கொடுத்திருக்கிறீர்கள். நான் இப்போது எந்த மொழியில் பேச போகிறேன் தெரியுமா? உலகத்தில் தொன்மையும் பக்தியும் அக்கறையும் நிறைந்த தமிழ் மொழியில் உங்களிடம் பேச போகிறேன் என்று சொல்லி லண்டன் மண்ணில் ஒரு ஜெர்மானியர் தமிழில் பேசிய வரலாறு நம்முடைய வரலாறு. இதை ஆனால் நம்ம அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறோமா? அந்த இடத்தில் தான் நம் பெயரை, நம்முடைய அடையாளத்தை நாம் தொலைத்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாகப்பட்டினத்தில் எவ்வளவு தமிழ் ஆர்வம் ஒரு காலத்தில் இருந்திருக்கு தெரியுமா? காளமேக புலவர்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? காளமேக புலவர் சிலேடையா இல்ல வேணாங்க சிலேடைய கவிதை எழுதுறதுல ரொம்ப வல்லவர். சிலேடைனா என்ன தெரியுமா? ரெண்டு அர்த்தம் வர்ற மாதிரி பாட்டு எழுதுறது. ரெண்டு அர்த்தம்ங்கிறது வேற, ரெட்ட அர்த்தங்கிறது வேற. ரெண்டு அர்த்தம்ங்கிறது நாகரிகமான கவித்துவமான அர்த்தம். உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேனே, ஒரு புலவர் ஒரு அரசரை பார்க்க போயிருக்கிறார். அப்ப அரசி ரொம்ப ஒரு பொன்னிறமான ஒரு பூவெல்லாம் தலையில வச்சுட்டு அந்த வழியா வர்றாங்க. இந்த புலவர் அரசியை பார்த்தோன்னே சொல்லியிருக்காரு, தங்கச்சி வந்தியா அப்படின்னு இருக்காரு. எல்லாரும் அதிர்ந்துட்டாங்க. ஆனா ஒரு சாதாரண புலவன் அரசியை பார்த்து தங்கச்சி வந்தியான்னு சொல்றியான்ட்டு முறைச்சி பாக்குறாங்க. அவர் புடக்கனே சொல்றாரு, இல்ல இல்ல அவங்க கூந்தல்ல சூடி இருக்கிறது தங்கச்சி வந்தியான்னு கேட்டேன் அப்படின்னு இருக்காரு. தங்கச்சி வந்தியா, தங்கச்சி வந்தியா, இதுதான் சிலேடை. ஒரு வார்த்தையிலே இரண்டு நல்ல அர்த்தங்கள் உள்ளதுதான் சிலேடை. அப்பேற்பட்ட காளமேக புலவர் ஒரு நாள் உங்க நாகப்பட்டினத்துக்கு வந்திருக்கிறார். வந்தவருக்கு சரியான பசி. ஒரு குட்டி பையன் தெருவில் விளையாடிட்டு இருந்திருக்கான். அவனை கூப்பிட்டு கேட்டிருக்கார், தம்பி இங்க சோறு எங்க விக்கும்னு கேட்டிருக்காரு. டேய் சோறு எங்க விக்கும்? அவன் படக்குன்னு சொல்லியிருக்கான், சோறு தொண்டையில தான் விக்கும் அப்படின்னு இருக்கான். அப்பவுமே நாகப்பட்டினத்துக்காரங்களுக்கு எம்பிட்டு குசும்பு பாருங்க. சோறு எங்க விக்கும்னா தொண்டையில தான் விற்கும் போயா அப்படின்னு. அவர் ரொம்ப கடுப்பாயிட்டாரு. இந்த புலவர்களுக்கே ஒரு குணம் உண்டு, கோவம் வந்துட்டா சாபம் விட்டுருவாங்க. இந்த பயலை சும்மா விடக்கூடாதுன்னு ஒரு கரித்துண்டை எடுத்து சுவத்துல எழுதினார். அவனுக்கு சாபம் விடுறதுக்காக ஒரு வார்த்தை எழுதினார், பாக்கடிக்கும் பாலகருக்கு நாக்கு அப்படின்னு எழுதினாரு. சாப்பாடு போடுறாங்க சாப்பாடு போடுறாங்கன்னு அப்படியே போட்டு ஓடிட்டார். போய் சாப்பிட்டு வந்து அதை ஃபில் பண்ணலான்னு பாக்குறாரு. ரெண்டாவது வரி அந்த பையனே ஃபில் பண்ணிட்டு போயிட்டான். அவன் எப்படி எழுதியிருந்தான் தெரியுமா? பாக்கடிக்கும் பாலகருக்கு நாக்கு, தமிழ் மணக்கும் நல் நாகை என்று அவன் எழுதியிருந்தான். தெருவில் விளையாடுகிற குழந்தைக்கு கூட நாக்கிலே தமிழ் மணக்கக்கூடிய ஊர் இந்த நாகப்பட்டினம் மண் என்று அவன் சாபத்தை வரமாக மாற்றி இருக்கிறான். அப்படிப்பட்ட ஆற்றல் இந்த நாகப்பட்டினத்துக்கு இயல்பிலேயே குழந்தையிலேயே உண்டு. ஆனா நாம இன்னைக்கு அதை வளர்த்து இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்கணும். நாகப்பட்டினத்தை நாகை அப்படின்னு சொல்லுவாங்க சுருக்கி. இப்ப ராஜபாளையத்தை ராசை அப்படின்னு சொல்லுவாங்க, நாகப்பட்டினத்தை நாகை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் யோசிச்சு பார்க்கிறேன், ஒரு மனிதன் நல்லவன் அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம் தெரியுமா? அவனுக்கு நா சுத்தமாக இருக்க வேண்டும், அவனுடைய கை சுத்தமாக இருக்க வேண்டும். பேசும்போது அவன் வார்த்தையில நாக்கு சுத்தமாக இருந்தால் அவன் நல்லவன். அவன் செய்கிற செய்கையிலே கை சுத்தமாக இருந்தால் அவன் உத்தமன். எங்கே வார்த்தையில் சுத்தமும் செயலில் சுத்தமும் இருக்கிறதோ அந்த ஊர் இயல்பாகவே முன்னேறும், அது நல்ல ஊர். அதனாலதான் நாகப்பட்டினத்துக்கு நாகை என்கின்ற வார்த்தை மிக இயல்பாகவே அமைந்திருக்கிறது. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதுலயே ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, கோரக்க சித்தர் ஆசிரமம் இங்கே தானே இருக்கு. அங்கே ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி அங்கே பேச வந்தப்போ நம்ம தங்கை வேம்பு தான் அவங்க காரை கொடுத்து காலையிலே வந்துட்டோம், சாயந்தரம் தாங்க நிகழ்ச்சி, இங்கே 3 முக்கியமான கோவில் இருக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்புனாங்க. அவர் டிரைவர் நேராக ஒரு கோயிலுக்கு விட்டார். என்ன அப்படின்னு பார்த்தா சிக்கல் முருகன் கோயிலில் கொண்டு போய் விட்டார். ஆஹா, அற்புதமான தரிசனம் முடிச்சு 15 நிமிஷம் தாங்க கார் அடுத்த இடத்துக்கு போகுது. எங்கன்னு பார்த்தா நாகூர் தர்கா. அங்கேயும் போய் நல்லா சாமியை கும்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பிரேயர் பண்ணிட்டு அடுத்து ஒரு 20 நிமிஷம் தான் வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு போயாச்சு. அங்கேயும் சாமியை கும்பிட்டுட்டு மத்தியானம் சாப்பிட்றதுக்குள்ள நாங்க திரும்ப ஹோட்டலுக்கு வந்துட்டோம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எம்மதமும் சம்மதம் என்பதை நாம் வார்த்தையாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம், இந்த நாகப்பட்டினம் வாழ்க்கையாகவே வைத்திருக்கிறது. இது இந்த மண்ணினுடைய பண்பாடுங்க. எல்லா சமயங்களையும் தன் சமயமாக நேசிக்கக்கூடிய பண்பாடு இந்த தமிழ் மண்ணின் பண்பாடு.
இன்னைக்கு யார் யாரோ அதை குழப்பிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் தமிழர்கள் என்றைக்கும் அதுல உறுதியாக ஒன்றாக நாம இருக்கணும். சாதாரணமான விஷயம் இல்லை. நம்முடைய பணக்கார கடவுள் நம்ம கொண்டாடுகிற திருப்பதி வெங்கடாஜல பெருமாள் இருக்கார் இல்லையா, அந்த திருப்பதி வெங்கடாஜல பெருமாளுக்கு ஹைதர் அலி என்கின்ற இஸ்லாமிய அரசர் 8 கிலோ தங்க காசு மாலையை பரிசாக கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் திருப்பதி பெருமாள் அந்த காசு மாலையை போட்டுக்கொண்டுதான் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார் என்றால் இது இந்த மண்ணின் பண்பாடு. இந்த இஸ்லாமிய அரசர் கொடுத்த காசு மாலை இன்னைக்கும் வெங்கடேசல பெருமாள் நெஞ்சிலே இருக்கிறது. மதுரை மீனாட்சி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அப்போ சுதந்திரத்துக்கு முன்னாடி மாவட்ட கலெக்டரா இருந்த ரோஸ் பீட்டர் ஒரு தங்க செருப்பை பரிசா கொடுத்துட்டு போனார், கிறிஸ்தவ அதிகாரி அவர். இன்னைக்கும் மதுரை மீனாட்சி நவராத்திரியில் ஒரு நாள் அந்த ரோஸ் பீட்டர் கொடுத்த தங்க செருப்பை காலில் போட்டுக்கொண்டு நகர்வலம் வருகிறாள் என்றால் இது இந்த மண்ணின் பண்பாடு. சமயங்களை எல்லாம் தாண்டி எங்களுக்குள் நேசம் இருக்கிறது என்பதை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிற பண்பாடு. இன்னைக்கும் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு செல்லுகிற இந்து சகோதரர்கள் முதல்ல வாவர் மசூதியில் போய் வழிபாடு செய்துவிட்டு அதற்கு பிறகுதான் ஐயப்பனையே தரிசனம் செய்வார்கள் என்றால் எம்மதமும் சம்மதம் என்பது இந்த தமிழ் மண்ணின் பண்பாடு. அதை வாழ்க்கை முறையாகவே வைத்திருக்கிற ஊர் நாகப்பட்டினம் என்கின்ற ஒரு அற்புதமான ஊர். அதனால இந்த ஊர்ல புத்தக திருவிழா தொடங்கப்படுவது ரொம்ப அடுத்த தலைமுறைக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. இந்த பேர் அப்படிங்கிறது வெறும் பேர் இல்லை, பேர் என்பதுல ஒரு வரலாறு இருக்கிறது, பேர் என்பதுல அரசியல் இருக்கிறது, பேர் என்பதிலே அக்கறை இருக்கிறது, பேர் என்பதில் காதல் இருக்கிறது, பேர் என்பதில் மரியாதை இருக்கிறது. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு பெயர், நீங்க நிறைய பெயர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்த ஒரு பெயர் என்ன தெரியுமா? நம்ம இந்தியாவின் அரசியல் அமைப்பு சட்டத்தை எழுதியவர் யார்? அம்பேத்கர். நம்ம அரசியல் அமைப்பின் தந்தை ஆசான் கொண்டாடப்படுபவர் யார்? அம்பேத்கர். அம்பேத்கரா? அம்பேத்கர் அவர் பேரா? அம்பேத்கர் அவர் பேரே கிடையாதுங்க. பீமாராவ் என்பதுதான் அவருடைய சொந்த பெயர். அம்பேத்கர் என்பது அவர் மேல் அக்கறையும் அனுசரணையும் காட்டிய அவருடைய ஆசிரியரின் பெயர் அம்பேத்கர் என்ற பெயர். நீங்க கைத்தட்டலாம், அப்படியே அதிர்ந்து போய் உட்கார்ந்துருக்கீங்க. உலகத்திலே தன் ஆசிரியர் பெயரை தன் பெயராக மாற்றிக்கொண்ட மாணவன் அநேகமா அம்பேத்கராக மட்டும்தான் இருக்க முடியும். இப்ப எந்த அளவுக்கு ஒரு பெயருக்குள் தன்னுடைய நன்றி உணர்ச்சியை பொதிந்து வைத்திருக்கிறார். அப்ப பெயர் என்பது வெறும் பெயர் இல்லை, அது நன்றியின் அடையாளம் என்று அவர் அறிவுறுத்தி இருக்கிறார். நீங்க கிரேசி மோகனுடைய நாடகம்லாம் நிறைய பார்த்திருப்பீங்க இல்லையா? நம்ம தமிழ் சினிமால ஒரு அழகான காமெடியை அறிமுகப்படுத்தியவர் அப்படின்னா கிரேசி மோகன் தான். இந்த வசூல் ராஜா MBBSல கூட ஆபரேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க, படக்குன்னு இவங்க கும்பலா போவாங்க. வேமா வழியில வந்து சொல்வார், என்ன திறந்த வீட்டுல எச்சுக்கல என்ன நாயின்னு சொல்றியா? இல்ல எச்சுக்கல சிங்கம், எச்சுக்கல புலி இருக்கலாமே அப்படிம்பார். இந்த கிரேசி மோகனுடைய எல்லா நாடகத்திலையும் பாருங்க, அதுல ஹீரோயினா ஒரு கேரக்டர் வரும், ஜானகின்ற பேர் தான் இருக்கும். பார்த்திருக்கீங்களா? எல்லா நாடகத்திலையும் ஜானகி அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மாது பாலாஜி உள்ள வருவார். என்னையா எல்லா நாடகத்திலையும் ஜானகின்னு பேர் வச்சிருக்க, வேற பேரே இல்லையா? கிரேசி மோகன் சிரித்து கொண்டே சொன்னாராம், சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் ரொம்ப சேட்டை பண்ணுவேன், எல்லாரும் என்னை அடிப்பாங்க, உதைப்பாங்க, விரட்டுவாங்க. ஆனால் ஜானகி என்கின்ற என்னுடைய ஆசிரியை தான் நீ பெரிய நகைச்சுவையால நான் வருவேன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்கும் என்னோட ஹீரோயின்னா எங்க டீச்சர் ஜானகி. இப்போ ஒரு மாணவனுடைய மனசுக்குள்ளே புகுந்து போகிற ஒரு ஆசிரியருடைய பேர் அப்படி காலத்தால் அழியாம நின்றுச்சுல. இன்னைக்கு அந்த ஜானகி உயிரோட இருக்காங்களா என்னன்னு தெரியல, ஏன்னா கிரேசி மோகனே உயிரோட இல்லை. ஆனால் அவருடைய படைப்புகளில் அந்த ஆசிரியை உயிரோட தானே இருக்கிறாங்க. இப்ப பெயர் என்பது வெறும் பெயர் இல்லை, தன் நன்றியின் அடையாளம். விசுசார் படம் எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பேச்சாளர்களை 95% பேச்சாளர்களை உருவாக்கியவர், அரட்டை அரங்கம் என்கின்ற ஒரு ஊடகத்தின் வழியாக உருவாக்கியவர் நம்முடைய இயக்குனர் விசு என்கின்ற ஒரு மனிதர். நாங்கள் எல்லாமே அவர்கிட்ட தான் உருவானோம். அவருடைய எல்லா படத்திலையும் பாருங்களேன், உமான்னு ஒரு கேரக்டர் வரும். யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு படமா, சம்சாரம் அது மின்சாரம், திருமதி அது வெகுமதி, பெண்மணி அவள் கண்மணி, எல்லா படத்தையும் எடுத்து பாருங்க, கடைசி படம் வரைக்கும் உமான்னு ஒரு கேரக்டர் வரும். அந்த உமாங்கிறவ ரொம்ப நல்லவளா வேற இருப்பா. கோதாவரி கேசரி போடுமா அப்படின்னு சொல்லிட்டு உமா அந்த கேசரி எடுத்துட்டு வாமா அப்படிம்பார். லட்சுமி தான் உமாவா அதுல இருப்பாங்க. எல்லா படத்துலயும் இந்த உமாங்கிறவங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. ஏன் சார் உங்க படத்துல இந்த உமாங்கிறவங்க விடாம விரட்டிக்கிட்டே வர்றாங்க, யாராவது நீங்க லவ் பண்ண பொண்ணா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைங்க, நான் ஆரம்பத்தில் சிறுகதைகள்லாம் எழுதிட்டு இருந்தேன். எல்லாருமே சொன்னாங்க, இது எதுக்கிட்ட உனக்கு வேண்டாத வேலை, உனக்கு கதை எழுதெல்லாம் வராது அப்படின்னாங்க. ஒரு பத்திரிகை ஆபீஸ்ல போய் உட்கார்ந்துருந்தேன். அங்க ரிசப்ஷனிஸ்டா இருந்த ஒரு பொண்ணு, என்ன சார் நாங்க இல்லை நான் கதை எழுதியிருக்கேன் கொடுங்க பார்ப்போன்னு அவங்க வாங்கி படிச்சு பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, சார்
யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க சார், உங்களுக்கு கதை நல்லா வரும், நீங்க கண்டிப்பா ஃபியூச்சர்ல நல்ல கதை ஆசிரியராக வருவீர்கள் என்று யாரோ ஒரு பொண்ணு எனக்கு சர்டிபிகேட் கொடுத்துச்சு. உன் பேர் என்னம்மான்னு கேட்டேன், உமான்னு சொன்னுச்சு. அந்த பொண்ணு சொன்ன வார்த்தை பழித்தது, அதனாலதான் எல்லா படத்திலையும் அந்த நல்ல கேரக்டருக்கு உமான பேர் வச்சேன்னு. இப்ப பேர் என்பது சாதாரணமான விஷயம் இல்லை, அது நம்முடைய நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கிறது. நம்ம தமிழறிஞர் சாலமன் பாப்பையா அவர்கள் நம்ம தமிழ் வரலாற்றில் ஒரு பட்டிமன்றத்திற்கு இவ்வளவு பெரிய உயரத்தை கொடுக்க முடியும் என்று தன் வாழ்நாளில் நிரூபித்த ஒரு மிகச்சிறந்த அறிஞர் திரு சாலமன் பாப்பையா அவர்கள். அவங்க பையனுக்கு என்ன பேருன்னா தியாகமூர்த்தின்னு பேர். அவரோட பழகுனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க மகன் பேரு தியாகமூர்த்தி. என்னையா தியாகமூர்த்தி வித்தியாசமா இருக்கு இந்த பேருன்னு கேட்டபோது அவர் சொன்னார், அவர் கல்லூரி படிக்கும் போது அவருக்கு 2 நண்பர்கள், ஒருத்தர் பேர் தியாகராஜன், இன்னொருத்தர் பேர் ராமமூர்த்தி. ராமமூர்த்தி ஐயா இன்னைக்கும் ஐயாவுக்கு நண்பரா இருக்கிறார். இவங்க 2 பேரு ஐயா ரொம்ப கஷ்டப்பட்ட வறுமை சூழல்ல அவரை படிப்ப வைப்பதற்கு தன்னுடைய சைக்கிளை வித்து பணம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த அன்பை மறக்க கூடாது என்பதற்காக தியாகராஜன்ல இருந்து தியாக, ராமமூர்த்தியில இருந்து மூர்த்தி, தியாகமூர்த்தின்னு பிள்ளைக்கு பேர் வச்சிட்டார். இப்ப பெயர் என்பது வெறும் பெயர் இல்லை, தன் நட்பின் அடையாளம் என்பதை இந்த தமிழ் மண்ணில் ஒரு மனிதர் நிரூபித்திருக்கிறார். அதனால பேருங்கிறது சாதாரணமான பேர்லாம் கிடையாது. நீங்க 1970 அந்த சமயங்கள்ல எல்லாம் வாசிக்கிற பழக்கம் இருக்கிற அம்மா அப்பாவுக்கு பிள்ளைகள் பிறந்துச்சுன்னா என்ன பேர் வச்சாங்க நீங்க உற்று கவனிச்சு பாருங்க. அப்ப நான் பார்த்தசாரதி எழுதின குறிஞ்சி மலருங்கிற நாவல் ரொம்ப பிரபலம். அப்ப கல்லூரி படிச்சவங்க எல்லாம் இது படிச்சிருப்பாங்க. அவங்க தங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் அரவிந்தன், பூரணி அப்படின்னு தான் பேர் வச்சாங்க. ஆம்பளை பிள்ளைனா அரவிந்தன், பொம்பளை பிள்ளைனா பூரணி. ஏன்னா அவங்க 2 பேரும் அந்த கதையில வந்த கதாநாயகன் கதாநாயகி. அப்ப எந்த அளவுக்கு வாசிப்பு பழக்கம் இந்த மண்ணிலே இருந்திருக்கிறது. பொன்னியின் செல்வன் நாவலை படிச்சுட்டு நந்தினின்னு பேர் வச்சிருக்கிறாங்க, பூங்குழலின்னு பேர் வச்சிருக்கிறாங்க, அருண்மொழின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. இப்ப எவ்வளவு பெயர்கள் இந்த புத்தக வாசிப்பின் மூலமாக இந்த தமிழ் மண்ணுக்கு அறிமுகமாயிருக்கிறது. எங்க அண்ணன் பொண்ணு, அவன் சொந்த அண்ணன் பொண்ணு, அவன் பொண்ணுக்கு தமிழ் ரோஜான்னு பேர் வச்சான். என்னடா தமிழ் மல்லிகைன்னு வைக்கலாம், தமிழ் குறிஞ்சின்னு வைக்கலாம், தமிழ் செம்பருத்தின்னு வைக்கலாம், தமிழ் ரோஜா. சிரிச்சுக்கிட்டே சொன்னான், தண்ணீர் தேசம் அப்படிங்கிற வைரமுத்து நாவல்ல கதாநாயகியா வர்ற பொண்ணு தமிழ் ரோஜா, எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், அதனால என் மகளுக்கு வச்சேன். இப்போ ஒரு புத்தக வாசிப்பு நம்ம எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கு பாருங்க, தன் பிள்ளைக்கு பெயர் வைக்கிற அளவுக்கு. இன்னைக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்துல ராஜேஷ்குமார் நாவல் நிறைய விரும்பி படிக்கிறவங்க தான் பிள்ளைக்கு விவேக்குன்னு பேர் வச்சிருக்கிறாங்க, பொம்பளை பிள்ளைக்கு ரூபலான்னு பேர் வச்சிருக்கிறாங்க, பட்டுக்கோட்டை பிரபாகரை பிடித்தவர்கள் நிறைய பேர் பரத் சுசீலான்லாம் பேர் வச்சிருக்கிறாங்க. இப்ப எந்த அளவுக்கு இந்த வாசிப்பை நேசித்திருந்தால் அதுல வர்ற கதாபாத்திரத்தை தன் பிள்ளைகளுக்கு பெயராக வைத்திருப்பார்கள் என்றால், பெயர் என்பது வெறும் பெயர் இல்லை, அது வாசிப்பின் அடையாளமாக ஒரு தலைமுறையில் இருந்தது. லிங்குசாமின்னு ஒரு டைரக்டர் இருக்கார்ல, அவர் லிங்குன்னு ஒரு புக்கு போட்டார், ஹைக்கூ மாதிரி லிங்கு. அதுல ஒரு 60-65 கவிதை இருந்தது. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை ஒண்ணு, சிம்பிளா எழுதியிருந்தார், கவிதா கல்பனா இவை பெயர்கள் அல்ல நினைவுகள் அப்படின்னு எழுதியிருந்தார். அவர் வாழ்க்கையில 2 பேர் இருந்திருக்காங்க, கவிதா கல்பனா இவை பெயர்கள் அல்ல நினைவுகள். முத பக்கத்துல இப்படிதான் எழுதியிருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சில பெயர்கள் வெறும் பெயர்கள் அல்ல, அது நம்முடைய நினைவுகள். நான் 7வது படிக்கும் போது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அப்ப எல்லாம் பொம்பளை பிள்ளைங்களையும் அடிப்பாங்க நாங்கெல்லாம் படிக்கும் போது. இப்பதான் யாரையுமே அடிக்க முடியாது. அடிக்க கம்பு எடுத்தாங்கன்னா வாத்தியார் வீட்டுக்கு போயிட வேண்டிதான். உண்மைதானே? அன்னைக்கெல்லாம் வாத்தியார் இப்படி ரோட்ல வந்தாருன்னா பசங்க சந்துல பூந்துருவாங்க, ஏ வாத்தியார் வரார் வாத்தியார் வரார். இன்னைக்கு 4 பசங்க சேர்ந்தாப்புல வந்தா வாத்தியார் சந்துல பூந்துறார். எதுக்கு எவன் என்ன பண்ணுவானோ பயம். அப்பெல்லாம் நாங்க சாமியை கும்பிடுவோம், கடவுளே இன்னைக்கு கணக்கு வாத்தியார் வரக்கூடாது, அப்படியே வந்தாலும் கையில பெரம்போட வரக்கூடாது, நாங்க வேண்டுவோம். இப்ப கணக்கு வாத்தியார் வேண்டார், கடவுளே இன்னைக்கு பையங்க யாரும் கையில கத்தியோட வரக்கூடாது, அப்படியே வந்தாலும் நம்மளை குத்தாம அறிவியல் டீச்சரை குத்திட்டு போகட்டும். கல்வி எப்படி போயிடுச்சு பாருங்களேன். ஒரு காலத்துல பெற்றோர்கள் பிள்ளையை கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல விடும்போது கண்ணை மட்டும் விட்டுருங்க, தோலை உரிச்சிருங்க அப்படிம்பாங்க. வாத்தியார் கசாப்பு கடையில வேலை பார்க்கிறார், என்ன அப்படின்னா அந்த ஆசிரியர்கிட்ட பிள்ளையை ஒப்படைத்தால் அவர் கண்டித்து திருத்துவார் என்று பெற்றோர்கள் நம்பிய காலம். ஆனால் இன்னைக்கு கொண்டு போய் விடும்போதே, சார் அவன் என்ன தப்பு செஞ்சாலும் என்கிட்ட தான் சொல்லணும், ஏன்னா ஒத்தைக்கு ஒத்த கருவேப்பிள்ளை கொத்து மாதிரி பிள்ளை பத்து வச்சிருக்கேன், அடிக்கிற சோழியெல்லாம் வச்சுக்கிடக்கூடாது, 55,000 ஃபீஸ் கட்டியிருக்கேன் சொல்றாங்கல்ல. இப்ப காலம் கல்விக்கு கொடுத்த மரியாதையை காசுக்கு கொடுக்க பழகி கொண்டது. ஆனால் அன்னைக்கு அடிப்பாங்க, பொம்பளை பிள்ளைங்களையும் அடிப்பாங்க. 7ஆம் வகுப்பு படிக்கும் போது என் கூட இருந்த ஒரு பொண்ணு பேரு சித்ரா, அவ ஏதோ ஹோம்ஒர்க் எழுதலன்னு சமூக அறிவியல் வாத்தியார் கையை நீட்டி இப்படிதான் இப்படி மடக்கி தான் அடிப்பாங்க. அடிக்க போறதுக்கு முன்னாடி கேட்டாரு, உன் பேர் என்ன அப்படின்னாரு. சித்ரா அப்படின்னா. என்னது அப்படின்னாரு. சித்ரா. போய் உட்காரு, ஒழுங்கா படிக்கணும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் அடி வாங்கணும்.
ஆனா அந்த சித்ரா மட்டும் அடி வாங்காம தப்பிச்சிட்டா அப்படின்னு பார்த்தா அவருக்குள்ள ஒரு பிளாஷ்பேக் இருக்குது, அவருக்குள்ளே ஒரு சின்ன குயில் கூவி கொண்டு இருக்கிறது. இப்ப பேருங்கிறது வெறும் பேரா? சில பேர்களை கேட்கும் போது மனசுக்குள் மல்லிகை மலர்ந்தது மாதிரி ஒரு வாசம் வருகிறது இல்லையா? அப்ப அந்த பேருக்கு ஏதோ ஒரு வலிமை இருக்கிறது. அந்த பேர் என்பது வெறும் பெயர் இல்லை, அது நினைவாக இருக்கு.